بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر، ربي تمم بالخير والسعادة بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبمحيي الدين عبد القادر الجيلاني وبقادر ولي وبخواجة معين الدستجميري رضي الله تعالى عنه شيخا ومرشدا. சர்வ புகழும் அனைத்து புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி தும்ம அல்ஹம்துலில்லாஹ் மா கான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நம் இதய வேந்தர், மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசர், காத்தமுர் ரசூல் சையதுனா முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த பாரம்பரியம் அஹ்லு பைத்தினர்கள் மீதிலும், சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஅ தாபிஈங்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் எனும் மாபெரும் மாமேதைகள் அத்தனை பேர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் நின்று நிகழட்டும் பிரார்த்தித்தவனாய், அந்த பெருமக்களுடைய அருள் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம் யாவரையும் புரிந்து கொள்வானா. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நியத்தோடு இறைவனுடைய மாளிகை பள்ளிவாசலில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் நம் யாவரையும் அல்லாஹ் அவன் அருளுக்கு உட்படுத்துவானா. அல்லாஹும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன நல்ல விஷயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு பணித்திருக்கிறார்களோ அந்த விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும், என்ன தீய காரியங்களிலிருந்து விலகி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அந்த தீய காரியங்களிலிருந்து விலகி நடப்பதற்கும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் யாவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காதலர்களே, அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய நேசத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் பெறவிருக்கும் சூஃபியாக்களே, பெருமக்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம் யாவரை பொருந்திக் கொள்வானா. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகையில் இப்படி சொல்லுவார்கள்: நபிமார்களை ஞாபகப்படுத்துங்கள், நபிமார்களை நினைவு கூறுங்கள், அது மினல் இபாதா, அது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுடைய பிறப்பை பேசுவது, நபிமார்களுடைய முஅஜிஸாவை பேசுவது, நபிமார்களுடைய சேவைகளை பேசுவது, நபிமார்கள் அத்துணை பேர்களுடைய அந்த வரலாறுகளை தெரிந்து வைப்பது, அதை பற்றி பேசுவது என்பது இபாதத். தொடராக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், அக்தாபுகள், அஞ்சாபுகள், அபுதால்கள், இறை நெருக்கத்தை பெற்ற மாமேதைகள், சூஃபி மகான்களை பற்றி பேசுவது, இறை நேசர்களை பற்றி பேசுவது, இறை நேசர்களுடைய கராமத்துகளை ஞாபகப்படுத்துவது, இறை நேசர்களுடைய பிறப்பை ஞாபகப்படுத்துவது. அந்த இறை நேசரை எவரை குறித்து நீங்க பேசினாலும், எவரை குறித்து நீங்கள் பாடினாலும், அந்த
பாடலிலும் பேசுவதிலும் நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று வள்ளல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் மாபெரும் ஜோதியாக திகழக்கூடிய ஆன்மீகத்தை கற்றறிய தேடி வரும் இந்தியாவின் பேரரசர், ஆன்மீக ஜோதி, எவருடைய வருகையால் நாமெல்லாம் முஃமினாக இருக்கிறோமோ, எந்த மகானுடைய சேவையால் நாங்கெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோமோ, ஜாதி மத வேதம் குலம் இல்லாமல் அனைவர்களுடைய உள்ளத்திலும் இடம் பெற்று குடிகொண்டு வாழும் காருண்ய கடல் சர்க்கார் அஸ்ஸையீத் அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பிறையை எதிர்பார்த்து அன்னவர்களுடைய உருஸ் தினத்தை எதிர்பார்த்து நாம் இருக்கிறோம். அந்த மகானை வாழ்த்தி பாடுவதற்கும் அந்த பெருமகானை புகழ்ந்து பேசுவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். இது ஈமானுடைய ஒரு அடையாளம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாமெல்லாம் தாயின் கருவறையிலிருந்து பிறக்கும் பொழுது அல்லது ஆலமுல் அருவாக இருக்கும் பொழுது ரப்பிடத்தில் நாம், யா அல்லாஹ், இன்னொரு முஸ்லிமா பிறக்கவை, இன்னொரு முஃமினாக பிறக்கவை, முஸ்லிமான தாய் தந்தைக்கு என்ன பிறக்க வைப்பாயாக, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய சத்திய கொள்கைகள் என்ன வாழ வைப்பாயாக என்று நம்ம கேட்டோமா? அல்லாஹு தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்து அவர் கருணையினால் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறக்க வைத்து சத்தியத்தை விளங்க வைத்து கலிமாவோடு இன்றைக்கு அல்லாஹ் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். இதனுடைய யதார்த்தத்தை, இந்த கலிமாவுடைய யதார்த்தத்தை புரிய வைப்பதற்காக வேண்டியும் தன்னுடைய மார்க்க படியால் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் மாணிக்கப்பூரில் பிறந்து உலகத்தில் பல இடங்களில், உலகத்தில் பல பாகங்களுக்கு பயணம் செய்து அதே வழியாக நம்ம இலங்கை நாட்டை அடைந்து, அதுவும் குறிப்பாக கல்முனை எனும் இந்த ஊரை அடைந்து மாபெரும் சேவை ஆற்றி இன்னைக்கு நம் உள்ளங்களில் ஜோதியாய் இலங்கிக் கொண்டிருக்கும் வள்ளல் நபியின் திருப்பேரர் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் ஆஷிகீன்களாகவும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நன்மக்களாகவும் திகழ்வதற்கு இருப்பதற்கு அந்த மகான் மாபெரும் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயம் உணர்ந்திருக்கிறோம், உணர வேண்டும். அந்த மகானுடைய, அந்த மாபெரும் சீதேவியினுடைய கருணை கடல் அல்ல, இருக்கிற அத்துணை கடல்களையும் கருணைக்கு பிச்சை வாங்கும் புனிதமான தர்பார் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை போற்றுவது, அன்னவர்களுடைய தினத்தை கொண்டாடும் விதமாக கொடியேற்றுவது, அன்னவர்களை வாழ்த்தி மகிழ்வது என்பது ஈமானுடைய அடையாளம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள், இறை நேசர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இறை நேசர்களுடைய இடங்களுக்கு சென்று வாருங்கள். இது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய உபதேசத்தில் ஒன்று. அன்னவருடைய தினங்கள், வழிமார்களுடைய சூஃபியாக்களுடைய தினங்கள் வந்தால் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா?
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அகலாத, அகற்ற முடியாத எத்தனையோ முசீபத்துகள், சோதனைகள் தானாவே உங்களை விட்டும் கலண்டு விரண்டு ஓடிவிடும். வழிமார்கள், சூஃபியாக்களுடைய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளுங்கள், அவருடைய உருஸ் தினங்கள்ல கலந்து கொள்ளுங்கள், அடிக்கடி அவர்களை தரிசித்து அவர்களை அருள் பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வில் இருக்கிற முசீபத் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று சொல்லுவார்கள். பாதுஷா நாயம் மன்னவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இப்படி சொல்லும் அந்த வார்த்தைக்கு இணங்க காலம் தொட்டு இன்று வரை இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை பாதுஷா நாயகத்துடைய உயர்வான அந்த கொடி கல்முனையில் பறந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் புரிவானாக, அந்த உயர்வான பணியில் ஈடுபடுத்துவானா. அன்புக்குரியவர்களே, வழிமார்களை கொண்டாடுகிற உருஸ் தினங்களில் வழிமார்களுடைய பிறப்பை முன்னிட்டு, வழிமார்களுடைய நினைவை முன்னிட்டு கொடியேற்றுவதை பற்றி நாம் என்ன விஷயம், என்ன தெளிவை பெற்றிருக்கிறோம் என்பது மிக முக்கியம். கொடி என்ற ஒன்று அது அடையாளத்திற்காக வேண்டியும் மகிழ்ச்சிக்காக வேண்டியும் உயர்த்தப்படுகிற ஒன்று. கொடி என்பது இன்று நேற்று வந்ததல்ல, இன்று நேற்று வந்த ஒரு விஷயம் அல்ல. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்திலும், வல்லல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு, இந்த வையகத்திற்கு பிறக்கிற நேரத்திலும் கொடி என்ற ஒன்றை கொண்டு மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் கிதாபுகள்ல பார்க்க முடிகிறது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்தில் பிறந்ததும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் படைக்கிறான். சொர்க்கத்திலிருந்து ஒரு 3 கொடிகளை கொடுத்து, ஒன்றை அரிசிக்கு பக்கத்திலும், மற்றொன்றை காபாவுக்கு மேலும், மற்றொன்றை வல்லல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிற அந்த வீட்டின் மீதும் நட்ட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்து ஜிப்ரீலை அனுப்பியிருக்கிறான் என்கிற செய்தியும் கிதாபுகள்ல பார்க்க முடிகிறது. கொடி என்பது மகிழ்ச்சியின் அடையாளமாக, இஷ்கின் வெளிப்பாடாக அதை பறக்க விடுவது என்பது ஷரீஅத்தில் மிக உயர்ந்த இடம் பங்களிப்பதற்கு இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல கட்டங்களில், முக்கியமாக போர்களில் இந்த கொடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஒருவரை பொறுப்பு சாட்டி அதை சுமந்து செல்வதற்கு பெருமானார் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கொடி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். நமக்கு தெரியும், கைபர் போர் நடப்பதற்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை தினம் கொடி ஒருவருடைய கையை வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யும் அந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். நாளை தினம் யாரிடத்தில் அந்த கொடி வழங்கப்படுகிறதோ அவர் அல்லாஹ் ரசூலால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர் என்கிற சுப செய்தியும் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கொடியை பெறுவதற்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள். கொடி ஒன்றுமே இல்லை, கொடி ஒரு விசேஷம் இல்லை, அதை பறக்க விட வேண்டிய அவசியம் இல்லை, முக்கியத்துவம் இல்லை என்றால் சஹாபாக்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இடத்துல 2 கொடிகள் இருந்தது. பெரிய கொடி ஒன்று இருந்தது கருப்பு நிறத்துல, அதுல வெள்ளை நிறத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா எழுதப்பட்டிருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இன்னொரு கொடி இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், சிறிய கொடி, அது வெள்ளை நிறத்தில் இருந்தது. கருப்பு கொடி இருந்தது, வெள்ளை நிறத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருந்தது. வெள்ளை நிற சிறிய கொடி இருந்தது, அதில் கருப்பு நிறத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருந்ததை சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹான ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, அல்லாமா முஹம்மது கலீல் ரஹிமஹுல்லாஹ்
ஷாஃபி மதுஹபை சேர்ந்த மாபெரும் ஒரு முஃப்தி அன்னவரிடத்தில் கேட்கப்படுகிறது, வழிமார்கள் உருஸ் தினத்தன்று, ஃபதாவா கலீலி என்கிற கிதாபுல இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழிமார்களுடைய உருஸ் தினங்களில், அவுலியாக்களுடைய நினைவு தினங்களில் கொடிமரம் கட்டி கொடியேற்றி அதை கொண்டாடுகிற வழக்கம் இருக்கிறதே, இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன இமாம் அவர்களே என்று கேட்கப்படுகிறது. அதற்கு அல்லாமா முஹம்மது கலீல் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், அது உயர்ந்த ஒரு விஷயம், இது கொண்டாடப்பட வேண்டியது, மார்க்கத்து அங்கீகாரம் பெற்றது என்று அந்த மகான் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, காலம் தொட்டும் இன்று வரை கல்பில் நிறைந்து வாழும் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த மண்ணுக்கு வந்ததனுடைய அடையாளமாக, மாபெரும் சேவைகள் செய்ததனுடைய அடையாளமாக, இந்த மண்ணில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தையும் போதித்தார்கள், மருத்துவத்தையும் போதித்தார்கள், மார்க்கத்தையும் போதித்தார்கள். மிகப்பெரிய சேவை செய்த அந்த மகானுடைய வரவை முன்னிட்டு, அந்த மகானுடைய நினைவை முன்னிட்டு வருடா வருடம் கடற்கரை பள்ளி ஓரத்தில் கொடியேற்றி மகிழ்கிறது. இது அங்கீகாரம் பெற்ற உயர்ந்த ஒரு விஷயம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நாளை கியாமத்து நாளிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிவாஉல் ஹம்தன் கொடிக்கு கீழால் தான் முஃமின்கள் ஒன்று திரட்டப்பட்டு சொர்க்கம் நுழைவார்கள் என்ற ஹதீஸும் இருக்கிறது. பெருமானார் சொல்கிறார்கள், எனக்கு கியாமத்து நாளையில் லிவாஉல் ஹம்த் எனும் புகழுக்குரிய உயர்ந்த ஒரு கொடி வழங்கப்படுகிறது. அந்த கொடிக்கு கீழால் ஆதம் நபி தொட்டு அனைத்து நபிமார்களும் ஒன்று திரண்டே ஆக வேண்டும். என் கொடிக்கு கீழால் அத்துணை நபிமார்கள் ஒன்று திரளுவார்கள், முஃமின்கள் சொர்க்கவாசிகள் ஒன்று திரளுவார்கள், அத்துணை வரைக்கும் சொர்க்கம் நுழையும். கொடி எங்கு இருக்கு பாத்தீங்களா? ஒரு மிக முக்கிய இடத்தை அல்லாஹ் அதற்கு கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் கொடி என்பது மாபெரும் இடத்தை இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, கல்புல் நிறைந்து வாழும் குத்துபுல் மஜீத், ஃபர்துல் ஹமீத், ஷஹன்ஷா அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த வையகத்திற்கு மாபெரும் அருட்கொடையாக பிறந்தார்கள். ஒரு சுப செய்தியோடு பிறந்தார்கள். மாணிக்கப்பூரில் இருக்கும் வள்ளல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய திருப்பேரர் ஹசன் குத்தூஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கும் தவ புதல்வராக ஒரு குழந்தை பிறந்தன. அவர்களுடைய பேரு யூசுப். அந்த குழந்தை சிறு வயதிலேயே மரணித்து விட்டதால் ஆழ்ந்த கவலையிலும் துக்கத்திலும் அந்த பெற்றோர்கள் பல நாட்களை கடத்தினார்கள். கண்ணீரும் கவலையுமாய் மாபெரும் சோகத்தில் அவர்கள் இருந்தார்கள். என்றால் நீண்ட நெடிய நாட்கள் கழித்து பிறந்த குழந்தை யூசுப், அந்த குழந்தை வஃபாத்தாகிவிட்டதை குறித்து எந்த பெற்றோருக்கு தான் கவலை இல்லாமல் இருக்கும்? அந்த கவலையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு அசரீக சத்தம் கேட்கிறது. யா அபதி வயா அமதி, என் அடியார் ஹசன் குத்தூஸே, என் அடிமை பெண்ணே ஃபாத்திமாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யூசுஃபை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் ஒரு குழந்தையை தரவிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய பேர் எனும் காதிர் என்ற பெயரை நான் சூட்ட இருக்கிறேன். அவர் இந்த அகிலம் போற்றும் மன்னராக, இந்த குவைலம் போற்றும் குதுபாக திகழக்கூடிய ஒரு குழந்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர்கள் ஷரீஅத்திலும் மார்க்க சட்ட நிபுணராகவும்
தரீக்கத்துடைய ஹக்கீக்கத்துடைய யதார்த்தத்தை புரிந்த ஒரு மகானாகவும், அவர்கள் கருத்தால் பலர்கள் இஸ்லாத்தை தழுவும் ஒரு இடமாகவும், ஒரு முக்கிய மகானாகவும் நான் அவரை ஆக்கி வைத்திருக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர். பல கராமாத்துகள், அற்புதங்களுக்கு அவர் சொந்தக்காரர். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற சுப செய்தி ஒரு அசீர சத்தமாக கேட்கிறது. அன்றிலிருந்து அவர்கள் கவலை நீங்கியது. குழந்தை தாயின் கருவறையில் குழந்தை தரித்து விட்டார்கள். குழந்தை பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெற்றெடுக்கும் வரைக்கும் பல கராமாத்துகள், அற்புதங்களை வெளிப்படுத்தினார்கள், வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பிறக்கும் வரைக்கும், கருவறையில் இருந்து வெளியாகும் வரைக்கும் அற்புதங்களால், அன்னவர்களுடைய அற்புதத்தால் பெற்றோர்களையும் அந்த ஊர் மக்களையும் கவர்ந்து கொண்டு இருந்தார்கள் என்று அல்லாமா மாப்புல லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எழுதி வைக்கிறார்கள். ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார்கள், பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தாயின் கருவறையில் கருவுற்ற காலம் முதல் அவர்கள் இந்த வையகத்தில் பிறக்கும் வரைக்கும் நடந்த கராமாத்துகளை எல்லாம் என்னால் எழுத முடியாது. நான் பெருமானாருடைய பிறப்புக்கு அதபாக நான் சில விஷயங்களை மறைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள் மாப்புல லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா. மாபெரும் கராமத்தை வெளிப்படுத்தியவர்கள். அப்படி ஒரு நாள் கருவறையில் இருக்கும் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாதம் ஆகிவிட்டது. உண்ணுவதற்கு வீட்டில் உணவில்லை. பசிப்பட்டு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய அருமை தந்தையும் தாயும். ஏதேனும் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் என்று அழைந்து திரியவும் முடியாது. எங்கு போனாலும் எதுவும் கிடைக்காது என்பதும் தெரியும். பசியை போக்கிக் கொள்ள வேண்டுமே என்ற கவலை அவர்களுக்கு இருக்கும் பொழுது கருவறையில் இருந்து வல்லல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பேரர் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், தாயே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுடைய சமைக்கும் அந்த சட்டியை, அந்த பாத்திரத்தை அடுப்பில் வையுங்கள், வச்சு மூடிருங்க, பிறகு திறந்து பாருங்க, உங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். தாய் அவர்கள் அந்த சட்டியை வைக்கிறார்கள், மூடுகிறார்கள், பிறகு திறக்கிறார்கள். அங்கு தேவையான உணவு இருக்கிறது. தானும் பசியாறிவிட்டு வயிறு நிறைய உண்ணுவிட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்கும் அந்த உணவை பங்கு வைக்கிறார்கள். உணவு குறையவில்லை. அந்த ஊர் மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அந்த உணவை பங்கு வைக்கப்படுகிறது. அடுத்த நாளும் உணவு வேண்டும் என்று பாதுஷா நாயகத்துடைய வீட்டில் வரிசையாக நிற்கிறார்கள். இன்றைக்கு கூட நாகூர் நகரில் பாதுஷா நாயகத்துடைய மண்ணில் சில ஏழைகள் உணவுக்காக வேண்டி வரிசையாக நிற்கிறது அழகை பார்க்க முடிகிறது. பாதுஷா நாயகத்துடைய அந்த மண், அது ஈமானியத்துடைய மண்ணுங்க. அது கராமாத்துகள் இன்று வரைக்கும் காண முடியுமான ஒரு மண். அது பாதுஷா நாயகத்துடைய புனிதமிகு ரவுதா அமைந்திருக்கிற அந்த தர்பார் ஷரீப், அங்கிருக்கிற பொருட்களுக்கு பேச முடியும் என்று சொன்னால் சொல்லும், நானும் விலாயத்து பெற்றிருக்கிறேன் என்று. கராமத்துகளும் அற்புதங்களும் இன்று வரைக்கும் காண முடியுமான ஒரு மண் அது. அன்புக்குரியவர்களே, சர்வ சாதாரண ஒரு மகான் அல்ல அவர்கள். யா காதிர் முராத் ஹாசிர் என்று நாம் சொல்லுகிறோம். இதற்கு 1000 விளக்கங்கள் சொல்லலாம். ஒரு பெரிய மகான் இடத்தில் சொன்ன வார்த்தை யா காதிர் முராத் ஹாசில் என்பது ஒரு படித்தரம். அது அர்த்தத்தால் விளக்கப்படுத்த முடியாது. அந்த படித்தரத்தை யாரும் அடையவும் முடியாது. அது இமாமுல் அவுலியா பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாத்திரமே உண்டானது என்கிற ஒரு விஷயத்தை ஒரு பெரியவர் சொல்கிறார். சாதாரண மகான் அல்ல. இன்றைக்கு நானும் நீங்களும் கொடுத்து வைத்திருக்க வேண்டுங்க.
இன்னைக்கு நானும் நீங்களும் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? எங்குவோ பிறந்து எங்குவெல்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த அந்த மாபெரும் ஜோதி இந்த மண்ணுக்கு வந்தார்கள் இல்லையா? இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள் இல்லையா? சேவை செய்திருக்கிறார்கள் இல்லையா? அந்த ஒரு நன்றி கடன். இவ்வளவு பெரிய பாக்கியம் நாம் பெற்றெடுக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல், வல்ல நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பேரர், ஆன்மீக சுடர் வீசும் பாதுஷா நாயகம், அன்னவர்களால் நாம் எல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஜாதி மத குல பேதமின்றி போற்றக்கூடிய ஒரு மகான் பாதுஷா நாயகம். இன்றைக்கு எஜமானுடைய தர்பாரை நீங்க காண முடியும். அங்க இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் வருகிறார்கள், எத்தனையோ கொள்கையுடையவர்கள் வருகிறார்கள், எத்தனையோ கோட்பாடுடையவர்கள் வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பாதுஷா நாயகம் மிகப்பெரிய விசேஷம் இல்லை என்று எஜமானை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் சோறு கிடைக்குதாங்க. எவ்வளவு கருணை கடல்னு பாருங்க. பாதுஷா நாயகத்துக்கு கஞ்ச ஷவாயின்னு ஒரு பேர் உண்டு. அதற்கு விளக்கம் அல்லாம மாப்பிள்ளை லெப்பே அலி ரலியல்லாஹு தஆலா தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன். 2 பக்கத்துக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன். கஞ்ச ஷவாய் நீங்க கேட்டு போறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. நீங்க கேட்டு போறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. அவ்வளவு பெரிய மகான். நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் ரொம்ப அஹக்கானவர்கள், தகுதியானவர்கள் அந்த நாயகத்தை கொண்டாடுவதற்கு. கொள்கை கோட்பாடு வேண்டாம், பிரிவுகள் வேண்டாம். யார் எதுவாக இருந்தாலும், எந்த கொள்கையாக இருந்தாலும், இன்னைக்கு அந்த மகானை கொண்டு நாம் மனிதர்களாக வாழுகிறோமே, இந்த ஒன்று போதும் அவர்களை போற்றுவதற்கு. இன்னைக்கு முஸ்லிமாக முஃமினாக நாங்கள் இருக்கிறோமே. எந்த சஹாபி வந்தார்கள் கல்முனைக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்கு? ஏதாவது சஹாபி வந்தார்களா? கல்முனையில் இஸ்லாம் பரவி கிடப்பதற்கும் நாம் எல்லாம் ஹிதாயத்தை பெற்று வாழ்வதற்கு காரணம் யாரு? ஹிஸ்டரி தெரியும் இல்ல, படிச்சு பாக்குறீங்களா? யார் காரணம்? பாதுஷா நாயகம் மட்டும்தான். எனவே அன்னொரு நிகழ்ச்சியில் நீங்க எந்த கொள்கை உடையவராக இருந்தாலும் சரி, நன்றி விசுவாசம் உடையவராக இருந்தால் நிச்சயமாக கலந்து கொள்வீர்கள். பாகுபாடு பிரிவினைகள் பார்க்க மாட்டீர்கள். யாரையும் எதுவும் சொல்லிட்டு போகலாம், ஆனால் நான் நன்றி உள்ளவன். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மனிதனுக்கு மனிதன் நன்றி செலுத்தாதவன் அவன் அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்த மாட்டான். அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாக பொருந்து கொள்ளப்பட மாட்டாது. மனித குலத்து மாமாணிக்கம் பாதுஷா நாயகம் மாபெரும் சேவையை மனதில் ஏந்தி ஒவ்வொரு முஃமினும் அதை கொண்டாடுவார். அன்புக்குரியவர்களே, பாதுஷா நாயகம் அன்னவர்கள் அன்னவருடைய பிறப்பில் இப்படி அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த உணவு பாத்திரம் 1 மாத காலமாக உணவு கொடுத்து கொண்டே இருந்தது என்பதை எழுதி வைக்கிறார்கள். 1 மாத காலமாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. குழந்தை பெற்றெடுத்து தொட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிஸ்கின் வருகிறார். அந்த மிஸ்கின் சொல்லுகிறார், எனக்கு குமறுகள் உண்டு, மழை பெஞ்சா வீடெல்லாம் ஒழுகுது, உண்ணுவதற்கு உணவும் இல்லை. என்னை போல ஒரு ஏழை ஜீலான் நகரத்தில் இருக்க முடியாது. எங்கிருந்து வந்திருக்காரு? ஜீலான்ல இருந்து வந்திருக்காரு. இருக்க முடியாது. நான் கேள்விப்பட்டேன் இந்தியாவில் மாணிக்கப்பூரில் இப்படி ஒரு மகான் இருக்கிறார்கள் என்று. அவர்களை காணதான் நான் சிரமம் எடுத்து வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கிறார். குழந்தை தொட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை தாயார் அவர்கள் காதில் வாங்குகிறார்கள். கொடுப்பதற்கு எதுவும் இல்லை வீட்டில். நேராக பிள்ளையை பார்ப்பதற்காக வேண்டி அருள் பரக்கத் சூழ்ந்த பாதுஷா நாயகம் தொட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, போய் பிள்ளையை சுமந்து வரலாம் என்று போறாங்க. சுமந்து வந்து இதான் என்னுடைய குழந்தை குத்துபு, இவர் கொண்டு துவா செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லாம் சரி வரும் எண்ணத்தில் குழந்தை சுமக்க செல்கிறார்கள். பாதுஷா நாயகம் கையில் ஒரு மாணிக்கத்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு மாணிக்கத்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு முன்பாக கொடுக்கும் குணம் கொண்டவர் பாதுஷா நாயகம். தாயார் கேட்பதற்காக வந்தார்கள், அங்க கொடுக்கிறதுக்கு அங்க தயாரா இருக்கு. அந்த மாணிக்கத்தை தாய் சுமக்க வரும் பொழுது அதை கையில போட்டு விடுகிறார்கள், கொடுத்து விடுகிறார்கள். அதை கொண்டு வந்து அந்த மிஸ்கின் இடத்தில் கொடுத்ததும் அந்த மிஸ்கின் ஜீரானிலே மிகப்பெரிய செல்வந்தரானார். தன் மகளுக்கு திருமணம் முடித்து அழகிய வீடு கட்டி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அவுலியாக்கள் நாதாக்களை கொண்டு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். பிறந்து வளர்ந்து 8வது வயதை அடைந்த பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டின் மீது ஒரு 5 வயதில் இருந்த விளையாட்டு அந்த ஆசை 8 வயதில் இருக்கவில்லை. தனிமையை இப்போ அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு அழகிய தோற்றத்தொரு வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார். அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசுகிறார்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு தேட்டம் உள்ளத்தில் தெரிகிறதே, நீங்க குருவை தேடி செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. போங்க, குருவை தேடி செல்லுங்கள். குரு எங்க இருக்கிறாங்க, என்ன அடையாளமும் அந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. குருவை தேடி செல்லுங்கள். அல்லாஹ் உங்களை இந்த மண்ணில் இந்த வைகத்தில் பிறக்க செய்தவருடைய மாபெரும் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று 8 வயதில் இந்த செய்தி வருகிறது. இதே செய்தி பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு 18 வயதிலும் இந்த செய்தி வழங்கப்படுகிறது. பெற்றோரிடத்தில் போய் சொன்னார்கள், இப்படி ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கிறது, எனவே உங்களோட அனுமதி எனக்கு வேண்டும் என்று சொன்னதும் பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் பின்வாங்கினாங்க. ஏனென்றால் நீண்ட நெடிய நாட்கள் கழித்து கிடைத்த யூசுப் அன்னவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்களுக்கு பிறகு அருள் பரக்கத்தாக நீங்கள் கிடைத்தீர்கள், உங்களையும் இழக்க நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லும் போது பாதுஷா நாயகம் சொன்னார்கள், இல்லை, நான் பிறந்திருக்கிற நோக்கமே, அல்லாஹ் என்னை இந்த வைகத்துக்கு அனுப்பியிருக்கிற யதார்த்தமே வேறு. எனக்கு பிறகு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், வஹாஜுத்தீன் என்று அவருக்கு பெயர் சுட்டுங்கள், என்னுடைய ஞானமும் என்னுடைய பாசம் அவரிடத்தில் கிடைக்கும் என்ற சுப செய்தி சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார்கள். நீண்ட தூரம் பயணம் செல்கிறார்கள். எங்கு செல்வதென்று தெரியவில்லை. ஏதோ ஒரு திசையை நோக்கி செல்கிறார்கள். செல்லுகிற பாதையில் வழிப்பறி கொள்ளையர்கள் எப்படி ஒசலால முஹியீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய காலத்தில் நடந்ததோ அதே போன்று பாதுஷா நாயகத்துடைய வாழ்க்கை நடக்கிறது. ஒரு வழிப்பறி கூட்டம் பாதுஷா நாயகத்தை சூழ நின்று கொண்டு, இந்த பாதையால் எங்கே செல்கிறீர்கள் வாலிபரே, கையில என்ன வச்சிருக்கீங்க, என்னிடத்தில் எதுவும் இல்லை, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்னிடத்தில் எதுவுமே இல்லை, என்னை விட்டு விடுங்கள், பாதையை நான் சென்று விடுகிறேன் என்று பாதுஷா நாயகம் சொல்கிறார்கள். கேட்கவில்லை, வாளை உருவுகிறார்கள். சர்வ சாதாரணமாக கொலை நடக்கிற காலம் அது. வாளை உருவுகிறார்கள். ஒரு பார்வை பார்த்த பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஒரு பார்வை பார்த்தார்கள். அங்க 40க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தார்கள். அந்த கூட்டத்தினுடைய தலைவனை தவிர மற்ற அத்துணை பேர்களும் துண்டு துண்டாக அறுக்கப்பட்டு கீழே விழுந்தார்கள். அல்லாமா மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் ரலியல்லாஹு தஆலா எழுதி வைத்தீங்க, அல் மவாஹிபுல் மஜீத் ஃபி மனாகிப் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு கிதாபு. துண்டு துண்டாக அறுக்கப்பட்டு கீழே விழுகிறார்கள். தலைவர் பார்த்து பயந்து விட்டு, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்ன நடக்கிறது இங்க, கழுத்து வேற, தலை வேற, கை வேற, கால் வேற, இடுப்பு வேற, எப்படி இருக்கும், என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கெஞ்சுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரை கொண்டு அனைவரும் எழுவீராக என்று சொன்னதும் அனைவர்கள் உருமாற்றப்படாமல் அதே கோலத்தில் அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். இதை பார்த்து அத்துணை பேர்களும் இஸ்லாத்தையும் தழுவி கொண்டார்கள், ஹிதாயத்தை பெற்றார்கள் என்ற வரலாறு இருக்கிறது. தொடர்ந்து பயணம் செய்கிறார்கள். ஒருவர் வருகிறார், முஈனுத்தீன் அல் பல்கி என்ற ஒருவரை சந்திக்கிறார்கள். முஈனுத்தீன் பல்கி என்ப ஒருவரை சந்திக்கிறார்கள். கேட்கிறார்கள், பாதுஷா நாயகம் உங்களுடைய பேர் என்ன, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, முஈனுத்தீன் பல்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குவாலியர்ல ஒரு ஷேக் இருக்காங்க, அவங்க பேர் ஷேக் அஸ்ஸயீத் முஹம்மது
ரலியல்லாஹு தஆலா மாபெரும் ஷேக் அவர்களை தேடிதான் நான் செல்கிறேன். முஹம்மது கௌஸ் குவாலிரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேடி நான் செல்கிறேன் என்று சொன்னதும் நானும் உடன் வருகிறேன் என்று பாதுஷா நாயகம் மன்னவர்கள் குவாலியர் நகரத்துக்கு செல்லுகிறார்கள். நீண்ட செய்தி இது, இடையில நிறைய தகவல்கள் நிகழ்வுகள் நடக்கிறது. தன்னுடைய ஆன்மீக குருநாதரை தேடி செல்லுகிற வழியில் முஇனுத்தீன் பல்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் பாதுஷா நாயகம் தோழமையுடன் செல்லுகிறார்கள். இடையில் ஒரு சிங்கம் குறுக்கிடுகிறது. சிங்கத்தை பார்த்த முஇனுத்தீன் பல்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஏரியாலே இல்ல, ஓடிட்டாங்க. பாதுஷா நாயகம் சிங்கத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த சிங்கம் பேசுகிறது, குதுபே கௌஸே பாதுஷாவே ரலியல்லாஹு தஆலா, என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உங்களுடன் வந்த நண்பருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த பாதை முடியும் வரைக்கும் சென்று உங்களை விட வேண்டிய என்னுடைய பொறுப்பு. என் முதுகில் ஏறிக்கொள்கிறீர்களான்னு கேட்குது அந்த சிங்கம். சுப்ஹானல்லாஹ். சொல்றது யாரும் இல்லைங்க, அல்லாமா மாப்பிள்ளை லெப்பி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி நமக்கு சொல்ல தேவையில்லை, தெரியும். எழுதி வைக்கிறார்கள். அந்த சிங்கம் சொல்லுகிறது, என் முதுகில் ஏறிக்கொள்கிறீர்களா? இன்னொன்றும் சொல்லுகிறது. என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் பொற்பாதங்கள் சுமப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த சிங்கத்துக்கு தெரிகிறது பாதுஷா நாயகத்தினுடைய மகிமை. பாதுஷா நாயகம் சொன்னார்கள், என் பயணம் நடை பயணம் மட்டும்தான், நீ சென்று விடு, உன்னுடைய வேலை ஏதோ அதை மட்டும் நீ செய்துவிடு, என் பாதையை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று. இப்படியும் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆன்மீகத்தினுடைய முத்தெடுத்த பாதுஷா நாயகம் கௌஸ் குவாலிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் கல்வி பற்று ஆன்மீக பாடங்களை கற்றுக்கொண்டு பல அரபு தேசங்களுக்கெல்லாம் சென்று தன் பெற்றோர்களை கண்டு மீண்டும் அங்கிருந்து இலங்கையை நோக்கி வந்து நமக்கெல்லாம் சேவை செய்து மாபெரும் ஞான மகானாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஜமாதுல் ஆகிர் பிறை 10 இறையடி சேர்ந்து விட்டார்கள். நீண்ட சுருக்கத்தை 2 வரியில் முடித்து வைத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பாதுஷா நாயகம் என்பது நமக்கு கிடைத்த மாபெரும் ஜோதி. பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள், அவருடைய பொன்மொழியில் சொல்லுவார்கள், நான் என்கிற மமதையை நீ விட்டு விடு, உன்னுடைய ஆன்மாவில் மறைந்திருக்கும் ரப்பை நீ கண்டுபிடி, யதார்த்தத்தை விளங்கிக் கொள்வாய். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து, காசு பணம் செல்வத்தை வைத்து நீ பெருமை அடிக்காதே. இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவாயாக, இல்லாத ஏழைகளுக்கு வாரி வழங்குவாயாக, அக்கம் பக்கத்து வீட்டார்களை கவனிப்பாயாக. குறிப்பாக பெற்றோர்களை மதிக்கும் விஷயத்தில் பாதுஷா நாயகம் அதிகம் அக்கறை கொண்டவர்கள். பெற்றோர்களை மதிப்பாயாக என்று பல விஷயங்களை சொல்லிவிட்டு உருக்கமாக ஒன்று சொல்லுகிறார்கள். பஞ்சு மெத்தையில மல்லிகை படுக்கையில் உறங்குவதற்காக வேண்டி அல்ல நீ இந்த வையகத்தில் பிறந்திருப்பது. மல்லிகை படுக்கையில் உறங்குவதற்காக வேண்டி அல்ல நீ இந்த வையகத்தில் பிறந்தது. உன்னால் நீ மரணிக்கும் வரை ஏதோ பிறனுக்கு நலவு இருக்கிறது என்பதை உணரு. உன்னால் நலவு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உன்னை இந்த மண்ணை பிறக்க வைத்திருக்கிறான். அது என்ன நலவு என்பதை தேடி தேடி உன்னால் முடிந்தவரை நலவுகள் செய், சேவை செய், சமூகத்திற்கு உன்னை நீ அர்ப்பணி, சமூகத்திற்காக வேண்டி நீ பாடுபடு என்று பாதுஷா நாயகம் சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உயர்ந்த மாமனிதராக புனிதராக திகழும் எங்களுடைய கல்பில் குடிகொண்டு வாழும் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நிச்சயம் நாம் மறந்துவிடக் கூடாது. நிச்சயம் அவர்கள் நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் நிஅமத் அவர்கள், மாபெரும் அருட்கொடை அவர்கள். நிஅமத்தை குறித்து நாளை கியாமத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நிஅமத்தை குறித்து, நான் உங்களுக்கு வழங்கிய நிஅமத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்களா?
நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நியமத்தை நீங்கள் புகழாரம் சுட்டி அதை கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல சொல்லி தருகிறான். நமக்கு கிடைத்திருக்கிற நியமத்தாக பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொண்டாட காத்திருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் உள்ளங்களுக்கு ஈமானை தந்தருள் புரிவானாக, நம் உள்ளங்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை தந்தருள் புரிவானாக, நம் உள்ளங்களுக்கு அல்லாஹ் அந்த பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த சேவையினுடைய அந்த அந்த ஆத்மாத்மான தொடர்பின் ஒரு துளியை அல்லாஹ் நம் உள்ளங்களை கொடுத்து நம் உள்ளங்களை ஹயாத்தாக்கி, நம் இல்லங்களையும் அல்லாஹ் ஹயாத்தாக்கி, நம் ஊரையும் அல்லாஹ் ஹயாத்தாக்கி செழிப்பாக ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. எப்படி பாதுஷா நாயகத்துடைய மண்ணில் தர்பாரில் ஜாதிபத குலம் பேதமின்றி எப்படி பாதுஷா நாயகத்தை வந்து ஒற்றுமையாக சந்திக்கிறார்களோ அதே போன்று ஒற்றுமையோடு நம் ஊர்கள் அத்துணை பேர்கள் ஊர்கள் வாழுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. بحق سيدنا محمد مصطفى صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى اسمة لمن التزم به واعتبر، وأحذركم يوما عبوسا قمطريرا. ويا عباد الله، نبهوا الأفكار وجددوا الإيمان والإقرار وأكثروا الدعاء والاستغفار وتوبوا إلى الله في السر والجهر وشمروا للدخول في دار القرار، واتقوا الله حق تقاته تنجوا من عذاب دار البوار. ويا عباد الله، من عصى الله ورسوله فلا ينظر إلا نفسه، فإنه لا يضر الله شيئا، ومن أطاع الله ورسوله فقد فاز فوزا عظيما. جعل الله وإياكم من الفائزين، وأدخلنا وإياكم في عباده الصالحين. إن أحسن قصة المؤمنين وأبلغ مواعظ المتقين كلام رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره، ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم، وعصمنا وإياكم برحمته من الشيطان الرجيم. فأقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر، وأشهد أن سيدنا محمد عبده ورسوله سيد البشر صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه ما اتصلت عين من نظر. أما بعد، فيا أيها الناس، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل وأطيعوه، واعلموا عباد الله إن الله تعالى أمرنا بالصلاة والتسليم على نبينا سيدنا محمد المصطفى صلى الله عليه وسلم، فقال: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا وحبيبنا وشفيعنا وهادينا ومربنا ومرشدنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم، إمام الأبرار وشمام الكفار وشفيع الأمة إلى الجبار، وعلى آله بررة الأخيار وأصحابه سادات الأبرار. اللهم ارنا الخلفاء الراشدين الأربعة، أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهما، وعن الستة الباقين من العشرة المبشرة، وعن الإمامين الجليلين سيدنا أبي محمد الحسن وسيدنا أبي عبد الله الحسين، وعن أمهما فاطمة الزهراء البتول، وعن أمي نبينا سيدنا أبي غمارة حمزة وأبي الفضل العباس، وعن أزواج الطاهرات أمهات المؤمنين، وعن بقية الصحابة والتابعين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات، يا قاضي الحاجات ويا منزل البركات، طيب ثراهم وجعل الجنة مثواهم. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار
اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حسب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر.